என்னுடைய கூந்தலை முடித்து எனக்கு மீண்டும் ஆட்சி செய்ய வேண்டும். இதுவரைக்கும் மீண்டும் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆட்சி செய்ய வேண்டும். பாமர மக்களுக்கு காட்சி கொடுக்க வேண்டும். அப்படி என்று ஒரு நாள் கிடையாது. இந்த 22 நாட்களாக வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசவையில இன்று வருவார்களா, நாளை வருவார்களா? பாமர மக்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவோ இருக்கிறது. இதனுடைய காற்று பொறுமையே விடம்படித்த மூத்த கணவர் தர்மந்திரக்கப்பட்டவர். அவர் தான் அரசவையில் இன்னும் அரசவை சபை கூட்டவில்லை. அவருக்கு பட்டம் சுட்டவில்லை. இலவசப்பட்டு என்று சுட்ட வேண்டும். அவரையும் கேட்க வேண்டும். இன்னைக்கு ஏதாவது ஒரு நல்ல செய்தி பிறந்திருக்குமா அப்படி என்று அருகாமல் சென்று பத்தினி பாஞ்சாலி என்று சொல்லுவாங்க. உங்களுடைய மனைவி பத்தினி பாஞ்சாலி வரும்படி உத்து ஒருவோடு வணக்கம். இளந்திரு மதக்கெல்லாம் புரந்த பூஜனமே வாழி என்னுடைய பாதத்தினால் படுதினால் சுகத்தோடு வாழ்வார். ஆண்டவா ராஜர் போற்றி சபை தாண்டியிலே ராஜர் போற்றும் சபையிலே பட்டினி பாஞ்சாலி அழைத்திருக்கீங்க. நாட்டில பாமர மக்களாகப்பட்டிருக்கு. என்னென்ன குறைகளோ இருக்கிறது தீர்க்க வேண்டும். முடி சூட்ட வேண்டும். ஆமா, அதனால இன்று 10 மணிக்காம இருக்கிற எங்க அண்ணன் எங்க இருக்கிற காணோம். தேவி இது நேரத்திலோ வந்து இன்னும் நமக்கு 21 நாள் ஆகிவிட்டது. அதனால இருந்தால் 22 நாள் ஆக போகுது. உன் அண்ணனை பார்க்க வேண்டும். அதனால நம்ம மட்டும் விருதாசரிக்கிறது வேணும்.
என் தம்பியா இருக்கிற பீமசேன் இருக்கிறான். ஓய்வுடைய களமார்க்க வேண்டும். ஆமா, உன்னை மாலையிட்ட மன்னன் அர்ஜுனன் இருக்கிறான். சரிங்க, அவங்க எல்லாம் வருகிட்டும். அத்தனை காரணத்தை தெரிவிக்கிறேன். ஆகட்டுங்க. தர்மபுத்திர மகாராஜா தன் தம்பியாக விலகக்கூடிய பீமசேனனை அழைக்க பீமன் தர்பார் அன்னவரால்
அப்பாடா இவன் சூழந்தடா எங்க இருக்குது பையன்? என்னடா கிளி பையா? நெஞ்சில நெஞ்சில சொல்றா என்னடா? நெஞ்சில் இருக்கா? நெஞ்சில் பையன் இருக்குது நெஞ்சில. ஆஹா நெஞ்சில இருக்கு பையா. இருக்கட்டா இருக்கட்டா இருக்கட்டா. ஏன் சிரிக்கிறா? என்னடா சிரிப்பு? மகாராஜா சிரிச்சாங்கன்னா நான் சிரிப்பேன். மகாராஜா ஆயிடுறாரு. நானும் அழுவேன். நானும் அழுவேன். ஆமா நான் சிரிச்சா நானும் சிரிப்பேன். நான் ஓடுறா நானும் ஓடுவேன். ஓ என்னடா புதிவே? சரி மகாராஜா சாவ போறாரு. சாவ போனா நீ சாவ ஏமா இருக்குன்னா எல்லாத்துலயும் பங்கெடுக்கிறா. சிரிச்சா சிரிப்பா சிரிப்பா ஐதா ஐவா ஓடுவா ஓடுவா. மகாராஜா செத்து போனா நான் ஏன் போடுங்க அவனை. அது மட்டும் பையன் இருக்குது. சாவ மாட்டான். எப்படிங்க தற்போது வந்திருக்க போது என்னுடைய அவதயம் பீமன் பீமசேனன் பீமசேனன் எனக்கு சொல்லி கொடுத்தது யார் தெரியுமா? யாரு? ஊமஜானன் எனக்கு யார் தெரியுமா? நான் நம்பாத அவன் சொல்லி கொடுத்தா நீ சொல்லணும். ஏய் குரு அவர் குரு நம்ம கலை இருக்கிற எல்லாமே குரு தான். இந்த நேரத்துக்கு பார்த்தா எல்லாரும் நம்மளுக்கு குரு குருதான். ஆமா ஆகட்டும். அப்படின்னா என் பேரு பீமஜான பீமஜான என் பேரை சொல்றேன். சொல்லுங்க எனக்கு என் தாயாரோ இருந்து குந்தியம்மாவுக்கு பாண்டியராஜனுக்கும் பிறந்தது பிறந்த என்ன அண்ணனாகி
தர்மச்சந்திரமூர்த்தி. ஆமா. ஆஹா. இரண்டாவது பிறந்தவன் இரண்டாவது பிறந்தவன் என் பேரை வந்து ஆஹா. பீமசேனன். பீமசேனன். ஏய். இப்போ நீ சிரிக்கிறேன். விளக்கமாக நன்றாக புரிந்து விட்டது மகாராஜி. பீமசேனன் நன்றாக புரிந்திருக்கிறது. ஆண்டு மகாராஜனுக்கு குந்தமாதேவிக்கு பிறந்த பிள்ளைகள் 5 ராஜாக்கள். குந்தமாதேவிக்கு மாற்றாக பிறந்த பிள்ளைகள் 5 ராஜாக்கள். 5 ராஜாக்களில் மூத்த பிள்ளை தர்மபுத்திர மகாராஜி. அதுக்கு இரண்டாவது பிறந்தவன் பீமசேனன் நன்றாக புரிஞ்சுதுங்க. புரியுதுதா? எப்படின்னா என் தம்பியாகி விஜயகாண்டிகள் இருக்கின்றார். அவன் அழைத்தால் மற்ற காரணம் தெரியும். சரி. பீமசேனனானவன் தம்பியா விளங்கவே ஆனால் அழகு மன்னன் 5 ராஜாக்களில் நடத்தி வந்தோனாகி ஆனால் அழகு மன்னன் விஜய காண்டி மன்னன் அழைக்க விஜய காண்டி மன்னர் பார் அந்த நாள் கதை தோன்றுகிறோம்.
அடடே பாய்க்கு பார்த்து கம்மி வந்து உட்காருங்க நமக்கு தெய்வம் கூத்தாண்டு அவர்தான் தெய்வம் சொல்லக்கூடிய இந்த 4 வண்ணத்தாலும் இந்த மாபெரும் மக்கள் சபை 4 வண்ணத்தால் அமர்த்தப்படும் சபைக்கு முன்பாக வந்த புரியல விளக்கத்தை சொன்னால் விளக்கத்தை சொன்னால் தெரிஞ்சுக்கிறேன்.
அக்கிரவாசியா வந்தேன். மந்திரவாசியால் வந்த இந்திரன் அழைத்த அர்ஜுனன் கொள்வதாகிறேன். சபையில் அர்ஜுனன் கொள்வதாகிறேன். அக்கிரவாசினா யாரா? தேவகுமார் தேவேந்திர அம்சத்தால் பிறந்தவன் தான் இந்த அர்ஜுனன். பாடுகிறார் அந்திரவாசியால் வந்த இந்திரன் அழைத்த அர்ஜுனன் கொள்வதாகிறேன். அக்கிரவாசியா வந்தேன். இந்திரன் அழைத்த தேவேந்திரன் அம்சத்தா யாருக்கு? பாண்டுவராஜனுக்கு. குந்தமாதேவி மாத்ராதேவி. குந்தமாதேவி ஒன்று. குந்தமாதேவி மாற்றாதேவி குஞ்சு மாத்திரான்றாங்க. அவனே பொறுமை குந்தமாதேவி மாற்றாதேவி பிரிச்சு பேசுன பேதம் வேதமா போய்விடா. குந்தி மாத்திரா. குந்தி மாத்திரா. குந்தமாதேவி இவங்க அம்மா மாற்றாதேவி ரெண்டு பேரும் அப்படி பாண்டுவராஜனுக்கு குந்தமாதேவி அது மாத்ராதேவிக்கு பிறந்த ஐவர் ராஜாக்கள் மொத்தம் பிறந்தாங்க. ராஜாக்கள் நட்டு பிறந்தவங்க நாடுமல்ல போட்டா ஓரமா சைட்ல பிறந்தமா ஒரு மட்டும் பாண்டுமகாராஜனுக்கு குந்தமாதேவிக்கு பிறந்த பிள்ளைகள் ஐவர் ராஜாக்கள் பிறந்த நடுப்பிறந்தவனாகிய விஜயகாந்த் எப்படி நடந்து பிறந்த நடுவில் பிறந்தவன் விளக்க முடியவில்லை. எப்படி பாண்டுமகாராஜனுக்கு 5 மனைவிகள். குந்தமாதேவி மாத்ராதேவி. குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள் தர்மன் 1 பீமன் 2 இந்த அர்ஜுனன் 3 ஆகட்டுமா? தர்மரையும் பீமரையும் ஒரு பக்கம் இருக்கு. தர்மன் பீமன் நின்னாச்சு ஒரு பக்கம் இருக்குயா? அதோ மாத்ராதேவிக்கு பிறந்தவர்கள் 2 பிள்ளைகள். ஆமா நகுலன் சகாதேவன் அவர் 2 பேர். அப்ப நடுவில் இருப்பது யாரு? தாங்களு. எந்த தாங்கல்? அந்த தாங்கல் திருவண்ண தம்பா தம்பா. ஆமா நீங்க அது நீங்க நான் அப்படி நடுவில் பிறந்த பயிரோ தம்பி எனக்கும் அப்படி இருந்தாலும் தம்பி மொத்தம் எனக்கு 16 எனக்கு 32 அழகு. எப்படி முன்னில பின்னழகு முதுகில மத்தியழகு. ஆமாண்டா தோழிய திருமாலை தொப்பில் அமிர்தங்களை பாதத்திலே செந்தாமரை மண்ணிலே பரிசுகளை என்று சொல்லக்கூடிய மொத்தம் 32 அழகு படைத்தவனா. ஆமாண்டா எப்படி 32 அழகு நயனவிழி பார்வை. ஆமாண்டா மொத்தம் எனக்கு 32 அழகு. ஆமா அது மட்டும் கிடையாது எனக்கு 11 நாமதேயம். ஆமா அப்படி படைத்த ஆனால் அர்ஜுனவர்மன் ஆமாண்டா அப்படி இருந்தாலும் தம்பி அந்த துரியாதனனுக்கு இருக்கின்ற மொத்தம் 100 பேர். அந்த அப்படி 100 பேர் கவர்னர்கள். அந்த 100 பேர் துரியாதனன் செய்த கொஞ்சமா நஞ்சமா நடக்கின்ற வயதில் நச்சு விளையாட்டி வைத்தான். ஆமாண்டா படுக்கின்ற பாம்புகளை விட்டு எத்தனையோ சூதுகள் செய்து பார்த்தோம். கெட்டெண்ணம் துரியோதனன் இவர் ராஜாக்களை எப்படியாவது மடிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் எண்ணத்தை கொடுத்தான். யார் கெட்டெண்ணம் துரியோதனன் ஐவர் ராஜாக்களை விடப்படாது விடப்படாது என்று ஒழிக்க வேண்டும் அடிக்க வேண்டும் என்று படிக்கின்ற பாம்புகளை விட்டார். ஒழிக்கின்ற குழந்தை குரு படிக்கின்ற பாம்புகளை விட்டார். பண்ணாத கொடுமையெல்லாம் செய்தார். அத்தனை செய்து பார்த்தா என்னுடைய மாமாவுடைய மாலாயகனுடைய அருணால் ஐவர் ராஜாக்கள் தப்பி பிழைத்து வந்தோம். அப்படியெல்லாம் செய்தானே இன்னும் என்ன செய்தான் தெரியுமா? அந்த யாரும் இப்போது நரேந்திர மோடி நின்று ஜெயிச்சிருக்காரு. காரணாவதம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே ராஜாக்களை கொள்ள வேண்டும் என்பதற்காக நயனமாக வரவேற்று
அரக்கு மாளிகை. அரக்கு மாளிகை. அரக்கு எப்படியாப்பட்ட அரக்கு மாளிகை? நெருப்புக்கு விரோதமான பொருட்கள். ஆமா, நெருப்பு கிட்ட வச்சு டக்குனு பறிக்கக்கூடிய உகந்த பொருட்கள். ஆமா, உகந்த பொருளை கொண்டு வந்து எப்படி சரவத்தி, கற்பூரம், வெடி உப்பு அப்படி என்று சொல்லக்கூடிய மண்ணெண்ணெய் அனைத்தும் கொண்டு வந்து ராஜாக்களை நயமாக கொள்ள வேண்டும் அப்படி என்று நயமாக அரக்கு மாளிகை கட்டினார். ஆமா, அப்படி கட்டினாலும் ரோசன் என்று சொல்லக்கூடிய மந்திரிகளுக்கு முயற்சித்தான். அப்போது என்னுடைய அண்ணாவாய் விளையக்கூடிய பீமாவுடைய துணையால் நாங்கள் அங்கிருந்து தப்பி பிழைத்தோம். அப்படி எல்லாம் தப்பி பிழைத்து தம்பி நாட்டை கொடுக்க மறுத்து 18 நாள் யுத்தத்தை நியமித்தார். அப்படி யுத்தத்தை நியமித்து அந்த 18 நாள் பாரதம் முடிந்து விட்டது. இப்ப சண்டை முடிந்து தற்போது அனைவரும் 21 நாள் ஆனாலும் சந்தோஷமாக இருக்கின்றோம். 21 22 அப்படி சந்தோஷமாக இருக்கின்றோம். அப்படி இருந்தாலும் ஏதோ காரணமாக தெரியவில்லை. அண்ணாவை விளையக்கூடிய பீமன் அண்ணாவை அடுத்திருக்கிறார். அண்ணன் தனியாக ஓடி அவரை கண்ணு கொள்ள முடியாது. என்னுடைய மணியாவில் விளையக்கூடிய அதோ சுபத்ரி நான் அழைத்தேன் என்று அர்ஜுன மகாராஜி மனைவி வழங்கக்கூடிய சுபத்திரை அழைக்க சுபத்திரை தான் பாராதனால் கதை தொடர